நீங்க போட்டை கவுத்துறாம ஓட்டுங்க. தண்ணி வேற ஜில்லுன்னு இருக்கு. இந்த போட்டிங்லாம் வந்திருக்கவே வேணாம். ஏங்க பயமா இருக்கா? எது பயமா? தங்கராஜுக்கா? பயமே தங்கராஜ பார்த்தா பயப்படுண்டி. எதுவாடி? நம்ம என்ன காம்படிஷனுக்கா போறோம்? பொறுமையா மிதிடி. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு மாதிரி நல்லா இருக்கு மலரு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது வவுச்சர் கொடுத்தாங்கன்னா டபால்னு வாங்கிடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி வெளியில போலாம். கண்டிப்பா வரலாம் மலரு. உனக்கு டயர்டா இருந்தா நீ விட்டுரு, நானே பெடல் பண்றேன். இல்ல எனக்கு டயர்ட்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி போட்டிங் போயிருக்கியா? போயிருக்கனே. காய்கிங் கூட பண்ணிருக்கேன். உனக்கு பயமே கிடையாதா? எதுக்கு பயப்படணும்? எனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியுமே. பொதுவாவே பயம் கிடையாது. அவனை பத்தி தெரிஞ்சும் நான் அந்த கேள்வி கேட்டிருக்க கூடாது. என்ன ஒன்னும் இல்ல. எனக்கு டயர்டா இருந்தா சொல்லுங்க, நானே பெடல் பண்றேன். எனக்கா? நான் ட்ரைனிங் பீரியட்ல எப்படி இருந்தா தெரியுமா? ஃபுல்லா பெடல் பண்ணனாலும் நான் பண்ணுவேன். என்ன நீ? அண்ணி, என்னாச்சு? நம்ம கூட்டிட்டே வரலையே. அப்பா கூட வந்த மாதிரியே ஒரு ஞாபகம். டக்குன்னு எங்கேயோ காணாம போயிட்டான்னு நினைச்சிட்டேன். அவ்வளவு பாசம் இருந்திருந்தா குழந்தை கூட கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்படி ஹனிமூன் போற மாதிரி தனியா வந்திருக்க கூடாது. வேணா நீங்க போன் பண்ணி பேசுங்க. அதுவும் சரிதான். வந்ததுல இருந்து நானும் மாமா கிட்ட போன் பண்ணி பேசவே இல்ல. நான் பேசிட்டு குழந்தைகிட்ட கொடுக்க சொல்றேன். இவங்கள பேச சொல்ல. இல்ல எதுக்கு பாப்பாவுக்கு? அவர் இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு போன் பண்றதுல ஒன்னும் ஆக போறது இல்ல. மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பாருங்க. ரூமுக்கு போய் அண்ணி பேசிப்பாங்க. எதுக்கு ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு? குரங்கு எல்லாம் நிறைய இருக்கு. போனை புடிங்கிட்டு ஓடி போயிரும். பத்திரமா போனை உள்ள வைங்க. அதுவும் சரிதான். அப்புறமா பேசிக்கலாம். நீ தரணி இளவரசிக்கெல்லாம் போன் பண்ணி பேசிட்டல்ல? பேசிட்டேங்க. காலையில தான் பேசினேன். அத்தைக்கிட்டே பேசிட்டேன். பிள்ளைங்க எல்லாம் சமத்தா இருக்காங்களா? பலன் சொல்லலாமா? ஏண்டி சின்ன குழந்தைங்க ஆசைப்படுற மாதிரி ஆசைப்படுற? இதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தானங்க வர்றது. என்ஜாய் பண்ணோம்ல, போலாங்க. இந்த ஹோல் இருக்குல்ல, இது வழியா அப்படியே எய்ம்ல பாருங்க. என்னமோ ஒலிம்பிக்ல துப்பாக்கி சுட்டு தங்கத்தை வின் பண்ணிட்டு வந்த மாதிரி எஸ்ஐன்னு ப்ரூவ் பண்றா. நான் அதை எடுத்துக்கிறேன். சரி.